அனைத்து தமிழ்நாட்டு வாழ் மக்களுக்கும், தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று குடிபெயர்ந்து பணி செய்து வருகின்ற அனைத்து நல்ல தமிழ் உள்ளங்களுக்கும், தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு நாள் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு நாள் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னோடய சேனலை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜு எம். நான் ராஜு முருகன் பேசுகிறேன். என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி சம்பந்தமான பல்வேறு வகையான காணொளிகள், வேலைவாய்ப்பு, தலை சிறந்த தலைவர்கள் மற்றும் அறிஞர்கள் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாறு போன்றவற்றை பதிவிட்டு வருகிறேன். அதை தவிர இயற்கை மற்றும் விவசாயம் சார்ந்த சில காணொளிகளும் பதிவேற்றம் செய்து வருகிறேன். என்னோடய யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய காணொளிகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு நாள் என்னைக்கு தெரியுமா? இன்றைக்கி தாங்க, நவம்பர் 1. ஓகேங்களா? அது எப்படி என்ன அப்படின்ற பற்றி இப்போ பார்ப்போம். தனித்துவ தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என பெயரில் கொண்டாட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது முன்னாடி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் பார்ப்போம். அது எப்படி என்ன என்றதை பற்றி பார்ப்போம். அதாவது 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு என்ற தனி மாநிலமாக உருவாக்கி, அதனால் அன்று முதல் நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டு நாள் என கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கே பார்ப்போம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை உள்ளடக்கிய மெட்ராஸ், ராஜஸ்தானியும் என ஒற்றை மாநிலமாக இருந்து வந்தது. ஓகேங்களா? அதாவது அப்போ ஆங்கிலேயர் பீரியடில் அது எல்லாம் சேர்ந்து என்னென்ன மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தையும் சேர்ந்து மெட்ராஸ், ராஜஸ்தானியம் என்ற ஒரு பெரிய ஒற்றை மாநிலமாக இருந்தது. இந்த சூழலை மாற்றி தமிழ்நாட்டை தனி மாநிலமாக, மொழிவாரி மாநிலமாக பிரிக்க வலியுறுத்தி சென்னை பொட்டி ஸ்ரீ ராமுலு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மொழி போராட்ட தியாகி, வீரர் என்று சொல்லலாம். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீ ராமுலு. ஓகேங்களா? ஸ்ரீ ராமுலு உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வன்முறை வெடித்தது. அதாவது உண்ணாவிரதம் இருந்ததுனால அவர் இறந்துட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் போராட்டம் வன்முறையாக மாறியது. ஓகேங்களா? அதைத் தொடர்ந்து 1953ஆம் ஆண்டு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படும் என மத்திய அரசிடமிருந்து அறிவிப்பு வெளியானது. கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதன் பின் தந்தை பெரியார், முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, காமராசர் உள்பட பலர் போராட்டம் நடத்தியதன் விளைவாக 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் ஸ்டேட், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என பிரிக்கப்பட்டது. தமிழ்நாடு தனி மாநிலமாக உருவான நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என கொண்டாட தமிழ்நாடு அரசு முடிவு செய்து அதன்படி கொண்டாடி வருகிறது. இதையடுத்து ஆண்டுதோறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை அரசு நடத்த முடிவு செய்துள்ளது. ஓகேங்களா? இதுதான் தமிழ்நாடு உருவானதுக்கான ஒரு சிறிய ஒரு குறிப்பு. இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்க. மேலும் இன்னொரு முறை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட இதயம் கனிந்த தமிழ்நாட்டு நாள் வாழ்த்துக்கள். சிறப்பாக கொண்டாடுங்க. அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்ட், சண்டே என்பதால் மிகவும் சிறப்பாக தமிழ்நாட்டு நாளை கொண்டாட மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது ராஜு முருகன். நன்றி, வணக்கம்.